சென்னா கிரேவி பண்ண 1 கப் மூக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. மசாலா அரைச்சிக்கலாங்க. 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1 டீஸ்பூன் சோம்பு மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. தாளிப்பு வகையை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த பட்டை வகை பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. இந்த அளவுக்கு கொதித்ததும் எடுத்து வச்சுருக்க மூக்கடலையை சேர்த்துக்கலாங்க. 1 கப் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. மசாலா ஒரு வாட்டி கலந்து விட்டதும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இது ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். குக்கரை மூடி 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோங்க. சென்னா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. வீட்டு சமையலில் சென்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. இது போல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்கள்.